ஹாய், வெல்கம் டு விஜய் சின்ஃபோ. இன்றைக்கி மாங்காய் வச்சு ஒரு சர்பத் செய்வோமா? நல்லாயிருக்கும். புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சம்மருக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும். இதுக்கு நான் ஒரு 4 பீஸு மாங்காய் துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, தேவைக்கு சர்க்கரை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, இவ்வளோ தான். கடைசியில் ஐஸ் கியூபி போட்டு நம்ம பரிமாறலாம். இதை நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நம்ம அரைச்சிக்குவோம். இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். இதை நான் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பார்த்து தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் இப்போ மாங்காய் சீசன் தான். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வடிகட்டியாச்சு. அவ்வளோதான், நம்ம எல்லாமே போட்டாச்சு. உப்பு, காரம், சர்க்கரை, புதினா, மல்லி இலை, மாங்காய் எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம இதில் ஐஸ் கியூப் போட்டு பரிமாற வேண்டியதுதான். இப்போ நான் ஐஸ் கியூப் எடுத்து போடுறேன். சூப்பரான மாங்காய் சர்பத் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் நான் 2 ஐஸ் கியூப் போடுறேன். நல்லா ஜில்லுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மாங்காய் சீசன் தான், அதனால் கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள். புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து ஒரு வேறு விதமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல ரெசிபி உங்களை சந்திக்கிறேன். பாய்.